அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையார் அனைவரையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. உடைய இரத்தத்துக்குள்ளே சபையாரை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். எந்த தீய சக்தியும் பொல்லாதாவியும் சத்ருவும் சபையாரை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பைபிள் ஸ்டடியும் ஆசீர்வதிங்க. தானியேல் 2வது அதிகாரம் 34வது வசனம். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பு களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு தரிசனத்தை கண்டார். தரிசனத்தை கண்டு அங்குள்ள முக்கியமான அதிகாரிகள், சாஸ்திரக்காரர்கள், ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அதை நீங்கள் சொல்ல வேண்டும், அதுக்குரிய விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அங்குள்ள ஞானிகளும் பிரதானிகளும் தரிசனத்தை சொல்லாமல் எப்படி விளக்கம் சொல்ல முடியும் என்று திகைத்து போய் நின்றார்கள். அப்போது அவன் ஒரு விளம்பரத்தையும் செய்தான். இதற்குரிய விளக்கத்தை சொல்லாவிட்டால் நீங்களெல்லாம் சிரசேசனம் பண்ணுவேன் என்று அவர்களுக்கு கட்டளையும் கொடுத்தார். அப்போது தானியேல் இந்த தேசத்திலே அடிமையாக இருக்கிறார். தானியேல் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து ஆண்டவரிடத்தில் இந்த தரிசனத்தை விளக்கி கேட்டார். அப்போது தேவன் அவருக்கு இந்த தரிசனத்தை பற்றி விளக்கத்தை கொடுத்தார். அப்போது அவன் நேபுகாத்நேச்சர் முன்னிலையிலே வந்து, ராஜாவே, நீர் ஒரு சிலையை கண்டீர். அது பசும்பொன்னாலும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டு இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பு களிமண் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போது அந்த இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நெருங்குண்டு கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறக்கிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையோ மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாக பூமியெல்லாம் நிரப்பிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தின் விளக்கம் பல பரிசுத்தவான்கள் பல விதத்தில் விளக்கம் சொல்கிறார்கள். நாம் பார்க்கும்போது இந்த 5 வல்லரசுகள், இந்த வல்லரசுகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கி தேவனுடைய நிரந்தரமான ஆட்சியை இந்த தேசத்தில் அமைக்கப் போகிறதை இந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது மீண்டுமாக நேபுகாத்நேச்சர் அவன் தன்னுடைய அரண்மனை, நேபுகாத்நேச்சர் அந்த நாட்களிலே இந்த பாபிலோன் தேசத்தை மிகுந்த அழகாக, எல்லாரும் வியக்கத்தக்கதாக, எந்த பகைவர்களும் படையெடுத்து உள்ளே செல்ல முடியாத வண்ணமாக இந்த பாபிலோன் தேசத்தை அமைத்திருந்தார். ஒரு நாள் அவன் மாலை வேளையிலே
தான் கட்டிய பாபிலோனை பார்த்து தான் கட்டிய மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் பெருமைப்படுத்தினான். போது ஒரு சத்தம், இந்த நாளே நீ மிருகத்தை போல் புல்லை மேய்வாய் என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த நேரத்திலிருந்தே அவன் ராஜ்யம் அவனை விட்டு அகன்றது. அவன் காட்டிலே மிருகத்தை போல மிருகமாக ஜீவித்தான். இந்த நாட்களில் தான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நாம் பார்க்குறோம். பூமியில் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று. அல்லேலூயா. ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெருமைப்படுறவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற தேவன். இவனுக்கு ஒரு பெருமை. இஸ்ரவேல் யூதா ஜனங்களை எல்லாம் நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம், மற்ற எத்தனையோ ராஜ்யங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற பெருமை அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. தேவன் பாருங்க, யூதா ஜனங்களை ஏன் இந்த நேபுகாத்நேச்சர் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினாலே. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் என்ன செய்தார், இந்த அந்நிய ராஜாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த தானியேல், இந்த நேபுகாத்நேச்சர் கூட ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவன் நினையாமல் போனான். ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார் அந்த தேசத்திலே. அதனால்தான் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்து அவன் மீண்டும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை அவன் புகழுகிறதை காண்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது 5வது அதிகாரம் தானியேல் 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அல்லேலூயா. இது எப்படி எழுதியிருந்தது என்றால், அல்லது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டுப்பட்டி அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். அல்லேலூயா. அதனால் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெல்ஷாத்சார் அவனுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினான். பல தேசத்து ராஜாக்களை எல்லாம் வரவழைத்து, அங்கே நேபுகாத்நேச்சர் காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த தங்க பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களை குடிப்பதற்கு, திராட்சரசம் குடிப்பதற்கு உபயோகித்து கல்லும் மண்ணுமான தெய்வங்களை அவர்கள் புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. முக்கியமாக இந்த பாபிலோன் ஒரு சரியான ஒரு பாதுகாப்புள்ள தேசம். ஆனால் பாருங்கள், தேவன் ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனால் முடியும். இந்த பிறந்த நாள் இவனுக்கு கொண்டாடும் போது பல தேசத்து ராஜாக்கள் வந்தார்கள், குடித்து வெறித்திருந்தார்கள். எல்லா பாதுகாப்பான மதில்களும் திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த நேரத்திலே, அந்த ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. மேதியனாகிய தரிவு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் இங்கே நம்ம பார்க்கிறோம், சுவற்றிலே ஒரு கரம் எழுதுகிறது. அல்லேலூயா. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்ம தவறு செய்யும்போது ஆண்டவர் உணர்த்துவார். தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்துவார், இல்லை வேதத்தை படிக்கும்போது நமக்கு உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யணும்? உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா. உணர்வடையாவிட்டால் இப்படிப்பட்ட சம்பவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். அதே போல் ஓசியா 12வது அதிகாரம் 7வது வசனம்.
அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய வருகின்றான். அல்லேலூயா. சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் வியாபாரி. அல்லேலூயா. கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். அல்லேலூயா. ஒரு வியாபாரி பாருங்க, ஒரு காய்கறியை கூட்டி வைப்பான், ஒன்றை குறைச்சி வைப்பான். அல்லேலூயா. அது வியாபார தந்திரம். அதே போல தான் பிசாசும் ஒரு வியாபாரி, கள்ளத்தராசு. அல்லேலூயா. அவன் கள்ளன், அவன் திருடன். யாரை எப்படியெல்லாம் மயக்கி எப்படியெல்லாம் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று அவனுக்கு தான் தெரியும். நாம் இழந்து போன பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் போகக்கூடாது என்பதற்காக அவன் ஒரு கள்ள வியாபாரியாக இந்த உலகத்திலே இன்னைக்கு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பகுத்தறிவை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எது உண்மை, எது நியாயம், எது சரி என்று அறிந்து கொள்கிற பகுத்தறிவை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவனை பற்றி சொல்லப்படும், அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். அவனுடைய வேலையே அநியாயம் செய்கிறது தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ அவங்களாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பது அர்த்தமாகிறது. ஆமோஸ் 5வது அதிகாரம், ஆமோஸ் 5வது அதிகாரம் 19வது வசனம். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக இல்லாமல் அந்தகாரமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு அநேகர் பேசுவான். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இயேசு வருகிறார், இயேசு நியாயம் செய்ய வருகிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அல்லேலூயா. சொல்கிறார்கள். இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது அப்படியே தான் எல்லாமே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நீதி உள்ள தேவன், நியாயம் செய்கிற தேவன். அவர் எந்த நேரத்திலும் வரலாம். எவ்வளவுக்கு ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு இந்த உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கேலி பரியாசம் பேசுகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக இராமல் அந்தகாரமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இராமல் அந்தகாரமாக இருக்குமா? நம்ம நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். இந்த நாளில் வருவாரா, நாளைக்கு வருவாரா, அப்படியெல்லாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அல்லேலூயா. நினையாத நேரத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்குமா? அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்படுது. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும் அவனது வீட்டிலே வந்து சுவர் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலும் இருக்கும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய வருகை எந்த நிமிஷமும் எந்த வேளையும் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. என் மீட்பர் எப்போ வருகிறார் என்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே ஆமோஸ் 7வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். தூக்கு நூல் இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுடைய தாசன் கையிலே ஒரு தூக்கு நூல் இருந்ததா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சுவரை கட்டுவதற்கு முன்னால் தூக்கு நூல் பிடிப்பாங்க. அல்லேலூயா. சுவர் சரியாக இருக்கிறதா, சரியாக அந்த தூக்கு நூல் இருப்போது அது பிரகாரம் கட்டுவார்கள்.
அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளை பிரமாணம், ஆண்டவர் நமக்கு பிரமாணம் என்கிற தூக்கு நூலை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்கிற தூக்கு நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தின் பிரகாரம், அந்த பிரமாணத்தின் பிரகாரம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படாவிட்டால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது நாம் வெட்கப்பட்டு போனவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு வீடுக்கு கட்டுவதற்கு தூக்கு நூல் பிடித்து அதை சரியாக கட்டுகிறார்களோ அதே போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியமும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் ஒழுங்காக நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே போல் 9வது அதிகாரம், ஆமோஸில் 9வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவிடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகையின் போது நம்ம எங்கேயும் போய் ஒழித்து கொண்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. கடல் கீழே போய் ஒழித்தாலும் சரி, வானத்தின் மேலே ஏறினாலும் சரி, அங்கே இருந்து நம்மை தள்ளி போடுவார். அல்லேலூயா. யோனா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நினிவேவுக்கு போய் என் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடு அப்படி என்று அவனிடத்தில் சொன்னார். ஆனால் அவன் பாருங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த நினிவேவுக்கு போகாமல் தரிசைக்கு கப்பல் ஏறினான். கப்பல் ஏறி இந்த கப்பலுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். ஆண்டவர் சும்மா விடுவாரா? தேவனுடைய பிள்ளைகளை, பயங்கரமான புயல். கப்பலை ஓட்டிய கேப்டனால் கப்பலை சரியாக ஓட்ட முடியவில்லை. அதனால் உங்கள் தேவர்களை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவங்கவுங்க தேவர்களை வேண்டிக் கொண்டார்கள். ஆனாலும் புயல் நிற்கவில்லை. கடைசியாக இங்கே ஒளிந்து படுத்து கிடந்த இந்த யோனாவை, எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேவனை நீ வேண்டிக்கொள் என்று சொன்னபோது அவன் சொன்னான், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்னை நினிவேவுக்கு போயிருந்தார், நான் தர்சைக்கு ஓடி வந்தேன், இதனால்தான் இந்த புயல். அதனால் என்னை பிடித்து இந்த சமுத்திரத்தில் போடுங்க, இந்த கடல் கொந்தளிப்பு நின்று போகும் என்றார். அல்லேலூயா. அதே போல் நின்று போய்விட்டது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பாவம் செய்துட்டு நம்ம எங்கே போய் பதுங்கியிருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும், வேஷம் போட்டுக்கொண்டு இருந்தாலும் வேஷத்தை எல்லாம் கலைத்து விடுவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, கர்த்தர் எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த பொல்லாத காலத்திலே பொல்லாத வியாதிகள் வராதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். கண்களை மூடுவோம். உலாபா சம்பளபா ரீகோசி கலபா ரீகோசிக்கா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான பைபிள் ஸ்டடிக்காக சோத்திரம். கரங்களை என்ற தலைப்பிலே நம்முடைய வேதத்தை வாசித்தோம், தியானித்தோம். எங்கள் கரங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் கண்களை சுத்தப்படுத்தும், எங்கள் வாய்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் காதுகளை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலத்தில் நீ விரும்புவது சுத்தம் ஆண்டவரே. அந்த சுத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்கள் கிருபை தாரும். அப்படியாக நீ செய்யும்படியாக தாழ்த்தி சமையாரையும் அடியனையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.